ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். இன்று 70வது சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம். நேயர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம். ஹியூமன் ரைட்ஸ். 70 வருடங்கள் ஆகியும் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள், பாலியலில் மனித உரிமைகள், குழந்தை பேறு சம்பந்தப்பட்ட மனித உரிமைகள் பற்றி இன்றைக்கி நிறைய பேச போகிறோம். என்ன உரிமைகள் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, பெண்களுக்கான உரிமைகள், பெண்களுக்கு எதிரான வயலன்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கோம். பெண்களை கடத்தி விற்கிறது, பாலியலுக்கு பயன்படுத்துறது, அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான பல்வேறு நாடுகளில் உறுப்புகளை கட் பண்ணுறது, இப்படி ஏராளமான கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக நடக்குது. பெண்களும் இன்னும் சுதந்திரம் அடையலை அப்படின்றதான். இந்த பிரச்சனைகளால் பெண்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க? வாழ்க்கையே அர்த்தமில்லாமல் போயிடலாம். தேவையற்ற கர்ப்பம், பால்வினை நோய்கள், HIV, மன ரீதியாக பாதிக்கப்படுதல், இப்படி ஏராளமான பிரச்சனைகள். ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ ஹலோ டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் ஒட்டங்கத்திலிருந்து செந்தில்குமார் பேசுகிறேன் சார். செந்தில்குமார், சொல்லுங்கள் சார். லைனுக்கு கால் பண்ணி ரொம்ப கஷ்டமாக போச்சு சார். இன்னைக்கு தான் கிடச்சிருக்குங்க. ரொம்ப நன்றி. சொல்லுங்கள் செந்தில்குமார், என்ன கேள்விகள்? சார் உங்கள் ப்ரோக்ராம்லாம் நல்லா பார்ப்போங்க சார். சார் ஆணுறுப்பு வந்து சின்னதாக இருக்குமா ஒரு ஃபீலிங் சார். சரி, அது என்ன பண்ணுறது, எப்படின்னு டெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்கலாம் சார். ஆணுறுப்பை பெரிதாக்கிறதுக்கு ஏராளமான சிகிச்சைகள் இருக்குங்க. சரிங்க சார். அந்த முறையில் நம்ம சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் எனக்கு வயசு வந்து 27 சார். அதுக்கு தகுந்த மாதிரி இல்லைங்க சார். மற்ற ஆணுறுப்போ கன்சல்ட் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப மற்ற தெரியுது. நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குங்க. முதல்ல ஒரு அடிப்படையான டெஸ்ட்டுகள் நீங்கள் எடுக்கணும். ஹார்மோன்கள் நல்லா இருக்கா, மற்ற பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு, ஆணுறுப்பை பெரிதாக்கக்கூடிய நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குது. முதல்ல ஹார்மோன்கள் கொடுக்கலாம். வேக்யூம் சக்ஷன்னு ஆணுறுப்பை பெரிதாகக்கூடிய பம்ப் இருக்குது. ஆணுறுப்பில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஆணுறுப்பில் பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சைகள் இருக்குது. அதனால பாதிப்பு இந்த ஊசிலாம் போட்டால் அதனால பாதிப்புல பின்னாடி எதுவும் வராது இல்லைங்க? ஒன்றும் வராதுங்க, கவலைப்படாது. எல்லாம் நிரூபிக்கப்பட்ட முறைகள் தாங்க. எல்லாருக்கும் பண்ணுறதில்ல, தேவைப்படுறவர்களுக்கு செக் பண்ணி தான் கொடுப்பாங்க டாக்டர்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் எதுவும் பிசியாலஜி டாக்டர் எதுவும் இருந்தால் தகவல் சொல்லுங்க சார். சரிங்க. அதாவது பெண் உறுப்பை அறுத்து ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் இன்னும் சில சொமாலியா, பல்வேறு நாடுகள் அந்த மாதிரி பழக்கங்கள் இருக்குது. பெண்கள் வந்து செக்ஸை என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு பெண் உறுப்பை அறுத்து எடுத்துருவாங்க. அந்த காயத்தை வந்து தையல் போட்டு அங்கே சிறுநீர் கழிக்க மட்டும் ஒரு துவாரம் இருக்கும். இது வந்து அவங்க வாழ்க்கையில் குழந்தை பெறுறது, பல்வேறு பிரச்சனைகளுக்கு அவங்க எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். அதே போல் வேறு பலருக்கும், பல்வேறு நோயாளிகளுக்கு, HIV நோயாளிகளுக்கெல்லாம் சோஷியல் டேபுன்னு இருக்குது. அவங்கள மனிதர்களாக நடத்துறதில்ல. அதே மாதிரி இன்னும் பல்வேறு நாடுகளில் சில கம்யூனிட்டியில் வந்து ஒரு பெண் டாக்டர்கிட்ட போகணுன்னா கணவன் வந்து அனுமதிக்கணும். கணவன் அனுமதிக்கலைன்னா அந்த பெண் வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சைகளில் முடியாது. இதனால் தேவையற்ற கர்ப்பம், தேவையற்ற குழந்தை பிறப்பு, பல்வேறு விஷயங்கள். ஆண்களுக்கு பல இடங்களில் வந்து ஆண்களுக்கான சிகிச்சைகள் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆண்கள் அதை போய் பெற முடியும். ஆனால் பெண்கள் வந்து அந்த சிகிச்சைகள் பெற முடியாது. இதனால் பால்வினை பல்வேறு, இப்போது செக்ஸாலஜி மருத்துவர்னால் பெண்கள் நிறைய பேர் வர்றாங்க இப்போது. ஆனாலும் கூட எல்லோரும் ஈஸியாக வர்றதில்ல, இன்னும் தயக்கம் இருக்குது. பாலியல் பற்றி ஒரு மருத்துவர்கிட்ட பேசுகிறதுன்னு கூட இன்னும் நிறைய பேரால் சிந்திக்க முடியலை. அதே போல் இந்த மாதிரியான விஷயங்களில்
பாலியல் விஷயங்களில் கேள்விகள் கேட்குறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறவங்க இருக்காங்க. அப்போ என்ன தவறுகள் நடக்கும்? அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதிலேருந்து அவங்க பல்வேறு கற்பனைகள், பல்வேறு தவறான விஷயங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. அதே மாதிரி சில நேரங்களில் ஒரு 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 பிஹெச்சி வச்சுருக்காங்க, பிஹெச்சி பப்ளிக் ஹெல்த் சென்டர் ஆர் எனிதிங் இருக்குது. அங்கே வந்து போதுமான அளவுக்கு அந்த பெண்களுக்கான இல்லை ஆண்களுக்கான சிகிச்சைகள் பண்ணுறதுக்கு எல்லா வசதியும் இருக்காது. அதனால் குழந்தைகளும் பெண்களும் இறந்து போகிறவங்க ஏராளம். அப்போது இது சம்பந்தமான விஷயங்களை எப்படி சரி செய்வது? ஒன்று, போதுமான தகவல்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இரண்டாவது, எல்லோருக்கும் ஈஸியாக பாலியல் போன்ற விஷயங்களை ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கக்கூடிய வசதி இருக்கணும். சாய்ஸஸ், அவங்க விரும்புகிற ஒரு கருத்தடை முறைகளை பயன்படுத்த அவங்களுக்கு உரிமை இருக்க வேண்டும். பாதுகாப்பு இருக்கணும். அவங்க விரும்புகிற மாதிரி ஒரு மருத்துவரை பார்க்கவோ இல்லை ஒரு முடிவெடுக்கவோ இருக்கணும். ப்ரைவசி, அதே மாதிரி கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஒரு 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 காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மனோகர் பேசுகிறேங்க, சேலத்துலேருந்து. மனோகர், சொல்லுங்கள். சார், எனக்கு வயசு 23ஆகுதுங்க. சரிங்க. 18 வயசுலேருந்து கைப்பழக்கம் இருக்குங்க. சரிங்க. இதில் ஏதாவது பிரச்சனை வருங்க? எந்த பிரச்சனையும் வராதுங்க. இந்த கைப்பழக்கன்றது ஒரு இளம் வயதில் ஆரம்பிக்கிறது, உயிர் உள்ள வரை நீங்கள் எல்லோரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி சரி. அதில் எந்த தீமையும் வர்றதில்லை, கவலைப்பட வேண்டாம். சார், அப்புறம் இந்த கைப்பழக்கத்தார் வேறு ஏதாவது சுய இன்பம் பண்ண முடியுங்களா? பண்ணலாங்க, ஒன்றும் தவறு இல்லை. அதனால் எந்த கெடுதலும் வராது. இல்லைங்க, அதுக்கு ஏதாவது வேறு கைப்பழக்கத்தார் வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு இருக்குங்களான்னு கேட்குறேன். கருவிகள் இருக்குது. சரிங்க. கல்யாணமாகி மனைவியோட உறவு வச்சுக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. தூக்கத்தில் விந்து வர்றது, நீங்கள் இதெல்லாம் பண்ணலைன்னா தூக்கத்தில் விந்து வரும். இதெல்லாம் இயல்பான விஷயங்கள் தான். இன்னொரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருப்பத்தூர்லேருந்து குமார் பேசுகிறேன். குமார், சொல்லுங்கள். சார், எனக்கு மேரேஜ் 16 இயர்ஸ் ஆகுது. 16 வயது ஆகுது. ஆமாம் சார். சரிங்க. இப்போ லாஸ்ட்டு 1 இயராக சரியாக செக்ஸுவல் லீட் பண்ண முடியல சார். சுகர் வந்துருக்கு. என்ன வயசு சார் உங்களுக்கு? எனக்கு 37 தான் சார். 37. சரிங்க. ஒரு வருடமாக சர்க்கரை இருக்குது. சர்க்கரை நல்லா கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? டேப்லெட் எடுத்து தான் இருக்கேன் சார். சரி. ஜாஸ்தியாக இருக்குது, 250 அப்படி தான் இருக்கு. செக்ஸுவல் யூஸ் பண்ண முடியும் சார். செக்ஸ் சரி பண்ணிக்கலாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. நீங்கள் நீங்கள் ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை பாருங்கள், சில டெஸ்ட்டுகள் எடுப்பாங்க. என்ன காரணத்தினால இது வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் வெயிட் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு சர்க்கரை இருக்குது எல்லாம்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். உடனடியாக மருத்துவரை பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஆணுறுப்பை பாதித்த பிறகு ஹார்ட் அட்டாக் வரவும் வாய்ப்பு இருக்குன்றத பல்வேறு ஆய்வுகளில் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தியிருக்காங்க. அதனால் தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, பொதுவாக அந்த மாதிரி ஆண்மை குறைவுன்னு வரவங்களுக்கு ஒரு பேசிக்கான டெஸ்ட்டுகளை பண்ணிடுறோம். ஒரு ஹார்ட் அட்டாக்கு, ஒரு கேன்சர், பல்வேறு விஷயங்களை மிஸ் பண்ணக்கூடாது. ஆண்ட்ரபாஸ், ஹார்மோன் குறைபாடு, எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு எல்லா டெஸ்ட்டுகளும் பண்ணி அவங்களுக்கு சரியாக சிகிச்சை கொடுத்தோன்னா அற்புதமான தீர்வு இருக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், வந்து விந்து சீக்கிரமாக வந்துருக்கு சார். விந்து சீக்கிரமாக வந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம் சார், உடனே வந்துருக்கு. இது நல்ல முறையில் சரி பண்ண முடியுங்க. சரி. முதல்ல வந்து நீங்கள் உங்கள் மனைவியை தூண்டுங்க. சரிங்க சார். அவங்க உச்சகட்டம் அடைந்த பிறகு நீங்கள் செக்ஸில் ஈடுபடுங்க. அவங்க வந்து அந்த எண்ணமே வர மாட்டேங்க சார், மூடே வர மாட்டேங்க. அதாங்க, உங்களுக்கு சீக்கிரமாக விந்து வந்தால் அவங்களுக்கு ஒரு செக்ஸில் ஆர்வம் இல்லாமல் போகிறது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்.
அதனால் உங்களுக்கு வந்து செக்ஸில் வந்து ஒரு மனநிலை ஒரு 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 ஆர்வம், செக்ஸ் நிறைய பண்ண நல்லா பண்ண தான் செக்ஸில் ஆர்வம் அதிகமாக வரும். நீங்கள் சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு செகண்டில் விந்து வந்துடுது, அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருந்தால் திரும்ப அதில் ஈடுபட ஆர்வம் வராது. செக்ஸை வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான அற்புதமான விஷயமா பண்ணுங்கள். அல்லது நீங்களும் உங்கள் மனைவி சேர்ந்து ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை பாருங்கள். கரெக்டாக பல்வேறு விஷயங்களை டயக்னோஸ் பண்ணி சரி பண்ண முடியும். துல்லியமாக நீங்கள் சரியாயிடுவீங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நன்றி. ஸோ ஒரு இந்த மாதிரி செக்ஸ் பிரச்சனை இருக்கவங்களை டிக்னிட்டியோடு நடத்தணும், வசதி கம்ஃபர்ட்டாக நடத்தணும், இதெல்லாம் முக்கியம். கவர்மெண்ட் வந்து இவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இந்த சில நேரங்களில் இந்த பாலியல் நோயெல்லாம் போயிட்டு பேசுனாங்கன்னா அவங்களெல்லாம் அவமரியாதை நடத்துவாங்க, ஏன்னா மோசம் செஞ்சுட்டு வந்தவங்க மாதிரி. அப்படி அல்ல. பாலியல் நோயில் அவங்க இருந்தாலும் கூட அவங்களும் மனிதர்களே, அவங்களுக்கும் மனித உரிமைகள் இருக்குது. மனித உரிமைகளோடு அவங்கள நடத்தணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. எனக்கு இந்துக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ணலாம்? அப்படி ஒரு லிமிட்டேஷனே கிடையாதுங்க. நீண்ட நேரம் செக்ஸ் வைத்து கொள்ளலாம், எந்த தவறும் இல்லை. அதாவது ஒரு கவுண்டிங்னா ஒரு 100க்கு மேலே தான் கவுண்டிங் பண்ணி பார்த்துருக்கேன். கவுண்ட் எல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் வாட்டுக்கு செக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். கவுண்ட் பண்ணாலே செக்ஸ் சீக்கிரம் விந்து வராது. நீங்கள் இந்த மாதிரி நிறைய டைவர்ஷன் வைக்கிறனாலே உங்களுக்கு விந்து சீக்கிரம் வராது. இப்போது என்னென்னலாம் ஒரு இந்த பாலியல் பிரச்சனைகள், அந்த குடும்ப நல பிரச்சனைகள் வந்து நல்ல நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு அரசாங்கம் என்னென்னலாம் பண்ணணும்? ஒன்று, விதிமுறைகளை உருவாக்க வேண்டும். சட்ட ரீதியாக ஒரு பெண் வந்து ஒரு உரிமை, பெண்ணுடைய உரிமையை பேணி பாதுகாக்கணும். அவங்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு இருக்கணும். பெண் கருக்கழிக்கணும்னு விரும்புகிறாங்க, இந்த குழந்தை எனக்கு வேணான்னு நினைக்கும்போது அவங்க செய்கிறதுக்கு அவங்களுக்கு சட்ட உரிமைகள் இருக்கணும். இரண்டாவது, பாலிசிஸ், பல்வேறு புதிய நலத்திட்டங்கள் கொண்டு வரணும். மூன்றாவதாக, பல்வேறு கருத்துக்களை, பெண்களுக்கு ஆதரவான நல்ல விஷயங்கள், பாலியல் ரீதியான முற்போக்கான விஷயங்களை பாலிசியாக கொண்டு வரணும். அடுத்து, பல்வேறு பிரச்சனைகளை டாக்குமெண்ட் பண்ணணும். டாக்குமெண்டேஷனே நம்ம நாடுகளில் கிடையாதுன்றதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு செக்ஸ் எஜுகேஷன் வேணும் அப்படின்னா அது சட்டமாக இயற்றப்பட வேணும். அதற்கு ட்ரைனிங் கொடுக்கணும் ஆசிரியர்களுக்கு. சமுதாயம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும். ஆராய்ச்சிகள் பண்ணுறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேங்க. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், துபாயிலேருந்து நான் ஷரீஃப் காதர் மொய்தீன் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் ஷரீஃப். எப்படி சார் இருக்கீங்க சார்? உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். ரொம்ப நன்றி. நான் டெய்லி பார்க்காம தூக்கிறதே இல்லை. ரொம்ப நன்றிங்க. அதனால் எனக்கு ஒரே ரெண்டு ஃபால்ட்டு, ஒரே ஒரு இது கேட்கணும். ரெண்டு கேள்விங்க. கேளுங்க. ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, எங்கள் வீட்டில் மாதத்துக்கு 2 வாட்டி டக்குன்னு வீட்டுக்கு இது வந்துடுறாங்க மின்சன்ஸு. அது என்ன ப்ராப்ளம் சார்? அதாவதுங்க, ஒரு 20 நாளைக்கு மேலே 40 நாளைக்கு அந்த ரேஞ்சில் தீட்டு வந்தால் அது நார்மல்னு எடுத்துக்கலாம். 15 நாளுக்குள்ளே வருதுன்னா அது வந்து இரெகுலர் மென்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு முழுமையான செக்கப் பண்ணணும். என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதை சரி செய்யணும். முதல்ல தைராய்டு ப்ராப்ளம், ஹார்மோன் குறைபாடு, நீர்க்கட்டிகள், ஏராளமான காரணங்கள் இருக்குது இந்த மாதிரி இரெகுலராக வர்றதுக்கு. வெயிட் இன்க்ரீஸாக இருக்கிறது, என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதை சரி செய்வதன் மூலமாக இவங்களுக்கு நார்மல் மென்சஸ் வர வைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். நான் எங்கே மருந்து பார்க்க முடியாது சார். நான் வந்து மெட்ராஸ் தான் பார்க்கணும், உங்களை தான் பார்க்கணும். வாங்க, இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. எப்படி ஒரு சொசைட்டியை, ஒரு சமுதாயத்தை இதில் பங்கு பெற வைக்கிறது? ஒன்று வந்து
பெண்களை இதில் ஈடுபடுத்துறது, ஆண்களை ஈடுபடுத்துறது, இளைஞர்களை கொண்டு வர்றது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இந்த ட்ரைனிங் என்பது எல்லாரும் இணைத்து ட்ரைனிங் கொடுக்கணும். கம்பல்சரியான ஒரு ட்ரைனிங், செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்கணும். இதில் பல்வேறு விஷயங்களை தெளிவாக அவங்களுக்கு சொல்லித்தரணும். பெண்களுக்கு சில தேவைகள் இருக்குது, கரெக்டாக அந்த இஷ்யூஸை பற்றி பேசணும். ஆண்களுக்கான பிரச்சனைகளை பேசணும். பொதுவான விஷயங்களை பேசக்கூடாது. சமீபத்தில் சென்னை ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. திருமணத்திற்கு முன்பாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் பரிசோதனையும் கவுன்சிலிங்கும் அவசியம்னு. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான யோசனை அது. ஏன்னா ஹியூமன் ரைட்ஸ் அண்டு பெண்களுக்கு உரிமைகள் வந்து பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார், அலந்தூர். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்னங்க? என் பேர் யூசுப் சார். யூசுப், என்ன கேள்விங்க? சார் நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்குள்ள 2 வாட்டி செஞ்சிடறோம் சார். 3ஆவது வாட்டி செய்யக்குள்ள அவங்களுக்கும் வைக்கக்குள்ள வலிக்குதுங்கிறாங்க, நம்மளும் செய்யக்குள்ள செஞ்சு முடிச்சோன்னே அதை செய்யறதுக்கு முன்னாடி அந்த விந்து வரதுக்கு முன்னாடி ஒரு இது மாதிரி வலி எடுக்குது சார். நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம்னாங்க, ஜெல் யூஸ் பண்ணலாம். ஒரே நாளில் 3 முறை தாம்பத்திய உறவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை, நீங்கள் பண்ணுறதுன்னா பண்ணுங்கள். உங்களுக்கு 2 பேருக்கு என்ஜாயபுளாக இருக்குது, நல்லா இருக்குன்னா பண்ணுங்கள். வலிக்கிற அளவுக்கு இருந்தால் பண்ண வேண்டியதில்லை. 2 முறை நல்லா இருக்குன்னா 2 முறை பண்ணி நிறுத்திடுங்க. அதே மாதிரி நான் வைக்கிற எப்போவா ஒரு டைம் போடுவேன் சார். வைக்கிற ஒன்றா கொஞ்சம் நல்லா வெறுப்புத்தன்மை இருக்கும். அதே மாதிரி 2-3 வாட்டி அப்போ நைட்லேயே ஒரு 3 வாட்டி செஞ்சிடுவேன் சார். திருப்பி காலைல ஒரு வாட்டி ஒன்று செய்வேன் சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்பயும் வலி இருக்குது. அது வலி மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. பெயின். கவலைப்பட வேண்டாம். ஜெல் யூஸ் பண்ணுங்கள். வயக்ரா யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த காரணம் இல்லாமல் நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நிறுத்துறது கஷ்டம். அதனால் அதை யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது சார். எப்படி சார் யூஸ் பண்ண? அது வேறு ஏதாவது இது உண்டா சார், ஐடியா? வேறு ஏதாவது மாத்திரை ஏதாவது உண்டா சார்? நீங்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மருத்துவரை பாருங்கள். சும்மா மாத்திரைகளை கடையில் வாங்கி சாப்பிடுவது தவறு. அதனால் பல்வேறு பிரச்சனைகள் தான் வரும். ஓகே சார், தேங்க்யூ சார். உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. நன்றி. ஒவ்வொரு நாடும் இந்த பாலியல் கல்வி, பாலியல் ஆராய்ச்சிகள், பாலியல் சம்மந்தமான விழிப்புணர்வு வந்து எந்த அளவுக்கு பண்ணப்படுது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா சில நாடுகள் ரொம்ப அட்வான்ஸாக இருப்பாங்க. ஸ்வீடன் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். சில கண்ட்ரிகள் ரொம்ப பின்தங்கி இருக்கும். அதில் அதை ரொம்ப கன்சர்வேட்டிவாக எதையுமே செய்ய மாட்டாங்க. அதை பற்றி அசஸ் பண்ணணும். அப்போது பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அப்படி அசஸ் பண்ணும்போது பல பிரச்சனைகள் நமக்கு தெரிய வரும். இதனுடைய வரலாறு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். முதலாக 1945 யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. 48 உலகம் முழுவதும் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் பற்றிய டிக்ளர் பண்ணுறாங்க. மனித உரிமைகள் என்னென்னு. அடுத்து 1982 வந்து எந்த விதமான மனிதர்களுக்கிடையே ஆண் பெண் என்ற வேறுபாடு, கருப்பு சூப்பு என்ற வேறுபாடு, ஜாதிய வேறுபாடு, மத வேறுபாடு, இன வேறுபாடு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு 1982 டிக்ளேர் பண்ணுறாங்க. அதில் சைன் பண்ண ஒரு நாடு இந்தியாவும் கூட. அடுத்து 1994 இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், ஜனத்தொகையும் வளர்ச்சியும் உலகளவிய மாநாடு நடந்தது. அதில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க. அடுத்தாக 1995 பெண்களுக்கான ஒரு மாநாடு நடந்தது. அதில் தான் இது பெரிய அளவுக்கு உருப்பெற்றது. செக்ஷுவல் ரைட்ஸ் ஆர் ஹியூமன் ரைட்ஸ். ஏன்னா பெண்களை வந்து மதிக்காமல் கீழ்த்தரமாக நடத்தக்கூடிய போக்கு உலகங்களும் இருந்தது.
அப்போ பெண்களும் மனிதர்களே, ஒரு ஆணுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அத்தனை உரிமையும் ஒரு பெண்ணுக்கு இருக்குது. அதெல்லாம் பெண்ணை வந்து ஒரு சமமாக ஈக்குவலாக நடத்தணும். இந்த மாதிரியான விஷயத்தை கோரி இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் நடந்தது. அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் என்னென்னா, ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் ஆர் ஹியூமன் ரைட்ஸ். அப்போது பாலுறவுகள் அல்லது குழந்தை பேர் சம்பந்தமான உரிமைகள் வந்து மனித உரிமைகள். இதை மதிக்கணும், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ப்ரொமோட் பண்ணணும், மற்றவர்களுக்கு பரப்பணும், இந்த உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். அதுதான் உலகம் முழுவதுமே இன்றைக்கி ஒரு முக்கியமான பணியாக இருக்குது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். எனக்கு வந்துட்டு இந்த பீரியட் டைம் ஆகும்போது பேக் பெயின் ரொம்ப சிவியராக இருக்குங்க சார். சில பேருக்கு அப்படி இருக்குங்க. அது ஒரு மாதிரி அது பேக் ஃபுல்லாக அந்த வலிக்கிறது இல்லைங்க. பர்டிகுலராக ஒரு பாயிண்டில் லெஃப்ட் சைடில் ரொம்ப அந்த ஒரு பாயிண்டில் மட்டும் ரொம்ப சிவியராக ஒரு பெயின் இருக்குதுங்க சார். பெயின் ரொம்ப இருந்தால் நீங்கள் ஒரு பெயின் கில்லர் எடுத்துக்கோங்க, தப்பே இல்லை. அது பெயின் கில்லர் எடுத்து அது நிறைய ப்ரூஃபன் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது சைடு எஃபெக்ட் வருமோன்னு எவ்ரி மந்த் எடுக்கிறதுனாலையும் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. எடுத்துக்கலாங்களா? ரெண்டு விஷயங்க. ஒன்றும் ஒரு மருத்துவர்கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமான்னு. எண்டோமெட்ரியோசிஸ் வேறு ஏதாவது ப்ராப்ளம், சரி பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான் சரி பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்துட்டு கைனகாலஜிஸ்ட்டை பார்த்தா சரியாக இருக்குங்களா? கண்டிப்பாக பாருங்கள். ஒரு சீனியர் கைனகாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை அற்புதமாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து இன்னொரு கொஸ்டின் சார். சொல்லுங்கள். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபி வந்து நார்மல், செகண்ட் பேபி வந்து சிசேரியன். அந்த சிசேரியன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜினலுக்கு வந்துட்டு மேல் பகுதியில் ஒரு மிளகு சைஸில் மறுபலம் ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ சிசேரியன் ஆகிட்டு இப்போ என் பையனுக்கு 8 வயசு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த மறு மாதிரி இருந்தது நல்லா படருதுங்க சார். அப்படி ஓரளவுக்கு விரல் அளவுக்கு நல்லா படருது. ஒரு மாதிரி மருத்துவர்கிட்ட காட்டலையா நீங்கள்? இல்லைங்க சார், அது இருக்குது. ஆனால் எனக்கு அதனால பெயினோ மற்றபடி எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. இல்லை, ஒரு மருத்துவர்கிட்ட காட்டுங்க. இது ரொம்ப சிம்பிளுங்க. இன்னைக்கு எல்லா மருத்துவர்களும் எல்லா ஸ்ட்ரீட்லேயும் இருக்கிறாங்க. ஒரு கைனகாலஜிஸ்ட்டை காட்டி அது எனக்கு தொந்தரவு பண்ணதுனால நான் அதை பெருசாக எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் இப்போ இருக்க பெருசாகிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இல்லைங்க, கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட காட்டணும். உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிற விஷயங்கள்லாம் மருத்துவர்கிட்ட பார்த்து. அவங்க ஒரு காலத்தில் மருத்துவம் பார்க்குறது சிரமம் இருந்தது. இன்றைக்கி வந்து அடுத்த 2 தெருவில் மருத்துவர்கள் இருப்பாங்க. அதுவும் அது நல்ல குவாலிஃபைடு மருத்துவர்கள் இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் அவங்கள பார்க்க முடியும். சரி, உங்ககிட்ட கேட்கலாம். அதான் இல்லை இது உண்மையிலேயே நீங்கள் முக்கியமான கேள்வி தான். ஆனால் இந்த கேள்விக்கு பதில் வந்து யாராவது அதை பார்க்கணும், பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக. சில நேரம் முக்கியமான விஷயமா இருக்கும், சில நேரம் முக்கியம் இல்லாத விஷயங்களா இருக்கலாம். நாளடைவில் நல்லாவே பரவுதுங்க சார். ஆனால் வலிலாம் எதுவுமே கிடையாது. பொதுவாக உங்களுக்கு எந்த தீவிரமான மோசமான நோய்கள் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனாலும் கூட இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும். யாராவது ஒருத்தருக்கு எனக்கு விரல் அல்சர் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆணுறுப்பில் ஒரு அல்சர் இந்த இடத்துல இப்படி இருக்குன்னா டாக்டர்கள் பார்க்கணும். பார்த்து தான் டயக்னோஸ் பண்ணணும். ஜென்ரலாக ஒரு சந்தேகங்கள் வேறு, சில அறிகுறிகள் வேறு. அதை வந்து டாக்டர்கள் யாராவது பார்த்தா தான் டயக்னோஸ் பண்ண முடியும். ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். உங்ககிட்ட நிறைய கேள்வி இருக்கு, எது கேட்கறதுனே தெரியல. ஒரு டிக்ஷனரி மாதிரி நிறைய இருக்கு லிஸ்ட். உங்ககிட்ட எது கேட்கறதுனே எனக்கு தெரியல. ரொம்ப நன்றி. நீங்கள் மறுபடியும் அருமையா பதில் சொல்றீங்க. ஏன்னா உங்க நிகழ்ச்சி பாக்குறதுனால ஏன்னா மற்றவங்க எல்லாருமே டூப்ளிகேட்ன்ற மாதிரியே எங்களுக்கு தோணுது. சயின்டிஃபிக்காக நம்ம பண்ணுறோங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து உலக சுகாதார நிறுவனம், அதே மாதிரி WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி, இவங்க வந்து வழிகாட்டுதல் இருக்குங்க. ஆனால் பெரும்பாலான ப்ரோக்ராம்ஸில் வந்து இது எதுவும் சம்மந்தம் இல்லாமல் விளம்பரங்களாக கொண்டு வராங்க. அந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம். மக்களுடைய நலனுக்கான உலக சுகாதார நிறுவனத்தினுடைய வழிகாட்டுதல், அதே மாதிரி வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜியினுடைய வழிகாட்டுதல் என்பது வேறு, தனிநபர்களுடைய லாபம் என்பது வேறு. ஒரு காலர் பார்ப்போம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? தூத்துக்குடியிலேருந்து பாபு பேசுகிறேன் சார். உங்கள் ப்ரோக்ராம் சூப்பராக இருக்குது சார். பாபு சொல்லுங்கள். நல்ல டீட்டெயில்ஸாக சொல்லுவீங்க சார். எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்கள் பாபு. சார், நான் அந்த கை பக்கம் ரொம்ப நாளும் இருக்குது, இந்த பழக்கத்துல திடீர்னு வீங்கிடுது சார் ஆணுறுப்பு. நீங்கள் ரொம்ப ரஃப்பாக ஆணுறுப்பை தேய்ச்சி பண்ணால் ஒழிய ஆணுறுப்பு அப்படி வீங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இல்லை, ரொம்ப நாள் சென்று பண்ணாலும் இப்படி வீங்கிடுது. சில டைம் வீங்கும்போது சில டைம் நம்ம வீங்கிடுது. ஒரு நாள் கழிச்சு தான் அந்த வீக்கம். நீண்ட நேரம் பண்ணுவீங்களா செக்ஸ்? நீங்கள் அந்த மாதிரி கையில் தூண்டுறது நீண்ட நேரம் பண்ணுவீங்களா? இல்லை, நீண்ட நேரம் இல்லை. எனக்கு ஏற்கனவே சீக்கிரம் வந்துடும்.
அப்புறம் ஏன் வீங்குது? நீங்கள் சுயம் பண்ணால் வீங்கிறது வாய்ப்பே கிடையாதுங்க. ரொம்ப ஜென்டிலாக சாஃப்டாக பண்ணுங்கள். சரிங்க, கவலைப்பட வேண்டாங்க. எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ப்ராப்ளமா இல்லை டாக்டரை கன்சல்டிங் பண்ணலாம் சார்? வேணா ஒரு முறை வந்து டாக்டர்கிட்ட காட்டுங்க, பார்த்தாங்கன்னா சொல்லிடலாம். பொதுவாக வீங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் சீக்கிரமாக விந்து வருதுன்றீங்க. அப்படி வரும்போது ஆணுறுப்பு வீங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் நீங்கள் மருத்துவரை பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இன்னும் பல்வேறு விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 94494444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல்கள் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.